யோ தொட வலியுது. ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கிள் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற. நானும் தொடச்சிக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போச்சாடா. டே கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். பீஸ் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு போய் சொல்லல. பிச்சைக்காரனாவே தெரியவனா எவனுக்குமே என் மேல இறக்கலடா. உங்க தம்பி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஓ அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? என்னடா அது ஊருக்கு அவனை தேடிக்கிட்டு எங்கடா கத்துக்கிட்ட? யாரா கத்து கொடுத்தது? பயமில்ல போட்டு விட்டுருச்சு. ஏன் மாப்பிள்ள என் மேல சந்தேகப்படுற? யோ இல்லையா மார்க்கெட் பூரா திருடி வந்துருக்கியா? பின்ன நீங்க கொடுக்குற 50 ரூபா ஒரு கட்டிங்கே பத்த மாட்டேங்குது. அதுவும் வாரம் 5 ரூபா ஏற்றிடுறாங்க. சைடிஷ் என்ன பண்றதுதான்? அதுக்காக திருடுவியா? மாட்டினா மானம் போயிருக்கையா? இந்த பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுட்டு சாகு. எல்லாரும் பாக்குறாங்க. தாய் மாமன்றதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. மாமனா? எங்க அப்பனை குடிக்க வச்சு சாகடிச்சதே நீ தானையா? இங்க பேரு என் ஆத்தா சாகும் போது உன்னை கையில பிடிச்சி கொடுத்து என் தம்பியை உன்னை விட்டா வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி தான். என் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூட சுத்திக்கிட்டு திரிறேன். சுத்திக்கிட்டு திரியா? பின்ன அப்ப நீ வேலை செய்யல சொல்லி பாரு. அப்ப ஒண்ணு செய்ய. இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடை. அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. டேய் உனக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன்னைய கூட பிறந்த பிறப்பாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதோட சேர்ந்துட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்க. இன்னல இருந்து 10 நாள் அந்த அளவோட இருந்து பாரு. அப்பதான் யாருமே தெரியும் உனக்கு. ஊரே அடிச்சு உலையில போட்டேன். போ. டோன்ட் வரிடா மாணிக்க. நமக்கு 2 தந்தை இருக்கு. உன்னை வித்தாவது உன்னை வச்சு காப்பாத்தோண்டா. നീ ഇല്ലെങ്കിൽ എന്റെ ജീവിതം കടന്നു പോകട്ടോ. மூஞ்சிலே முடிக்காதாமா. ஏண்டா மாணிக்க, அவன் தான் அத்து விட்டானே. அவன் ഈ യാനക്കിற மதகளை வைக்கணும். இதை பிடிச்சி சங்கிலி கட்டணும். எடா இன்னொரு ஆள் இதை பிடிச்சி சங்கிலி கட்ட போறது. நான் எதுக்கு சார் கட்டணும்? இந்தா ஓனர் உள்ள உட்கார்ந்திருக்காரு. அவரை சங்கிலி எடுத்து போட சொல்லுங்க, நாங்க கட்டுறோம். எடா நின்னோட தலாரா வருது. இறங்குடா. சார் எனக்கு இந்த பிரச்சனையே எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களை அங்கேயே அத்துட்டு வந்துட்டேன். எதா இருந்தாலும் இந்த ஆள்கிட்ட கேட்டுங்க. என்னடா இந்த ஆளா? சார் நீங்க ஒரு மாமா தானே? டோன்ட் மிஸ்டேக் சார். உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே?
அந்த குழந்தைங்களை உங்களை ஆசையா வாங்க மாமா போங்க மாமா சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டிருக்கோம்ல. ஒரு நாள் கூட இவன் அந்த மாதிரி பாசமா பழகிறது இல்லை சார். வாடா மாமன்றா போடா மாமன்றா. இந்த துண்டை கொடுத்தா சார் இப்படி தொடச்சு அன்றாயிரம் தொடச்சு ഇയാൾ എന്ത് പറയുന്നേ? പറയല സാർ. മനസ്സ് കരയുന്നു സാർ. കരയിന് ഇവിടെ കണ്ട എത്ര ഡാമേജ് ആയിന്? இவன் என்ன டேமேஜ் பண்ணதை கேட்க மாட்டீங்களா? ഇയാൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ? இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊர்காமட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார். நக்கி யானையோட தந்தம் தேடி போச்சு. എടാ നിങ്ങൾ തമ്മിൽ എന്താണ് പ്രശ്നം? டே வளராம ஒன்று நிக்குதுல்ல இதை கேளுங்க. சொல்லனா அது வளர்ந்த வீணாப்ப ஒன்று நிக்குதே அதை கேட்டுங்க. என்ன விடுங்க. டேய் எடா நிக்கடா. ஆன எடுத்து நான் சம்சாரிக்கணும். சார் ஒரு யானைக்கே சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களே, என்னைக்காவது இந்த இந்த மாமனுக்கு சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கிறானா? കീറ് വെച്ചിട്ടുണ്ടല്ലോ. അവന്റെ മോന്തേ അവനും പിടിച്ച് കട്ടടാ. ஏதோ கனவே என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணி சட்டாவா? ஆமா. ஆதி காட்டுல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். நீங்க செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. இப்படி கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல திருப்பி. வா வா. வள்ளி வந்தில்லே? வந்தில்ல மணி. வந்தில்லோ? இல்ல. கரெக்டா தான மாப்ள பண்றேன். ஏய் நீ அங்கிட்டு போய் வாப்பா. அப்படியே ஓட்டி திருப்பு. எடுத்து திருப்ப முடியாது. பல்லர் மாப்ள. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வழி சொல்ற? 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாளா? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி பொண்ணை பாத்துக்கோ. யாட்டோ பாப்பா. போலாம் மாப்ள. டேய் வரட்டா. டேய் நிறுத்துப்பா. டேய் நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே கேக்குறேன்ல. எப்படியா எங்களுக்கு ட்ரை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க. எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன். பாத்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்துல கும்கி யானைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது கும்கி யானை பொம்மா. 2 நாள் தானே நான் பாத்துக்கிறேண்ணே. கும்கிய காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேண்ணே, நம்புங்கண்ணே. டே குழந்தைடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க. நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க. நான் இனி என்ன பண்ண போறனோ? வணக்கம் மணியாட்டா. வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது. இப்பவே கிளம்பிடலாம்ல? இப்படி நேரம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரணும்ல. ஏறுங்க. வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. அண்ணா முக்கிய ஒண்ணும் பண்ணாதல்ல. அதெல்லாம் காட்டி யானையே தாங்க வரட்டும். நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்ள அது காட்டியான மாப்ள. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத. போய் ஏறியா போய். டேய் பொம்மா அண்ணே 2 நாள் தானே நான் பாத்துக்கிறேன். டேய் பத்திரண்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே.
பாதைக்குள்ள காட்டு யானை இறங்கிடக்கூடாது. இவனுங்கள்ட்ட நாங்க மாட்டிடக்கூடாதியா. விதவிதமா இருக்கானுங்களே. ஐயா வணக்கம். கிளறாங்களா? உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க ஏத்துக்கோய்க்க. நான் கொடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா, இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா, எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ? அவர்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அத மாப்பிள்ள நான் தாய் மாமன். ஓ, டேய் ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. ஐயா, சர்க்கார் செய்ய முடியாத ஒண்ண நீங்க எங்களுக்காக செய்ய வர்றது ரொம்ப நன்றி ஐயா. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. ஏன்யா? என்னடா பேசுற நீ? நாளைக்கே அவர் காட்டுக்கு போகும்போது யானை மதிச்சு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா வருது? டேய் எல்லாம் தெரிஞ்சுதான்டா ஐயா ஒண்டி கட்டியா வாழ்றாரு. இதெல்லாம் ஒரு வித தியாகம்டா. எனக்கு எவன்டா பொண்ணு தரேன்னா? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? டேய், சாதிச்சுக்கலாம் அமைதியா தாண்டா இருப்பாங்க. சிங்கம் சைலண்டா தான்டா இருக்கும். இப்போ வேணா சைலண்டா இருக்கலாம். கொம்பனை விரட்டிட்டு அப்புறமா ஊரே ஒண்ணு சேர்ந்து மான மரியாதை பண்ணி வான வெடிக்கையோட கலக்குன்னு கலக்குவோம் பாரு, அப்ப பேசுவாரு ஐயா. ஐயா அப்பயாவது பேசுங்களா ஐயா? என்னாச்சுங்கய்யா? வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க தம்பி. என்னையாச்சே? ஐயா, ஏதாவது வேணுமா ஐயா? தயங்காம கேளுங்க. ஐயா, கூச்சப்படாத கேளுங்க ஐயா. 2 நிமிஷம் வண்டி நிறுத்துங்க தம்பி, வந்துடுறேன். டேய் பூதபாண்டி, வண்டி நிறுத்த சொல்றா. டிரைவர்ண்ணே, வண்டி நிப்பாட்டுண்ணே. நைஸ் கான்வர்சேஷன். தம்பியெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. வண்டியை நிறுத்துறதுக்கு நன்றிப்பா. ஐயா போலாம் ஐயா. போலாம். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா, ஏறுங்க. ஒண்ணுக்கா 2கா? யானைக்கு மூலிகை பறிக்கணும்னு எத்தனை முறை தான் போய் சொல்றது? இந்த முறை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பாத்து இறங்க. ஐயா இடிச்சுக்காதீங்க. தம்பி இந்த வழிதான் தம்பி போனோம். சரிண்ணே. போகாது. முன்னாடி விட்டு பின்னாடி கொண்டு வா, இறங்கிடலாம். இறங்கடா மாணிக்கம், இறங்கடா. எந்த ஊருக்கு போனாலும் கதவை திறந்த உடனே சட்டுன்னு இறங்குற யானை இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பம்முதே. இவனுங்கள்ட்ட சிக்க போறோம்னு சிக்னல் சீக்கிரட்டா கொடுக்குதோ? மாணிக்கம் யோசிக்கிறாங்களே. இறங்கடா, இறங்கடல, இறங்கல. டேய் பூகம்பம், கொம்ப ராம வீட்டை இடிச்சதுல இருந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அதான் கிளம்பிட்டான் போல இருக்கு. என்னராமா, கொம்பனை மிரட்டுறதுக்காக தானே செலவு பண்ணி கும்கிய கூட்டு வந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஊரை விட்டு கிளம்புற. டேய், கேக்குறமல்ல, போயிட்டே இருக்க. தம்பி கொஞ்சம் நில்லு. எப்பா, அந்த யானைக்கு பயந்த ஊரை விட்டு காலி பண்ணி போற? அது யானை இல்ல, கருத்த பிசாசு. ஜாக்கிரதை இருங்க. கருத்த பிசாசா? போடா. ஏன்னா அதைக்கு நடக்கிறீங்க? அது வாடா, ஃபாரஸ்ட்லயே வாட்டர் ப்ராப்ளம். 4 இலைய பறிச்சு வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பியலடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கண தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா. புரிஞ்சிக்க வேண்டியதானே? டேய்,
அவனுக்கு வீரன் வாஞ்சிநாதன் அளவுக்கு என்னை புகழ்ந்து பேசிட்டாங்கடா. நான் பாட்டுக்கு வரட்டும் சொல்லியும் பொழுது எவனாவது ஒருத்தர் திரும்பிட்டா நல்லா இருக்காது. ஆமா இல்ல என்ன ஓமா இல்ல கதையா சொல்றேன். சதை கிளியுதுடா. சட்டை கிழிஞ்ச ஒன்று வாங்கிக்கலாம் என்ன, நான் வாங்கி தரேண்ணே. பண்ணி பயல, உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறப்ப பக்கவாதம் தாண்டா வரும். யோ என்ன மாப்ள, என்ன சாப்பிட்டு படுத்துட்ட? கலப்பா இருக்கு. கலப்பா இருக்கா? எவன் காவ காக்குறது? போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி 2 மணி வரைக்கும் பாத்துக்க. 2 மணிக்கு மேல மாப்ள. அதுவே பழகிரும். ஜோசியன் சொன்னதை போட்டு விட்டானோ? லைட்டட் ரவுண்டியல். என்ன ராஜா பாக்குறீங்க? லாந்தரடுங்க, கிளம்புவோம். டேய் நீ இருடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிடிங்க. 2 தேச தலைவர்கள் எதை பத்தி பேச போறாங்களோ நம்மளை ஒமிட் பண்றாங்க. போர்வேட்ரா. ஓகே. டேய் உண்டியல சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணுதுடா. என்ன பண்ணுதுண்ணே? பசிக்குதுடா, ஆனா சாப்பிட முடியல. தாகம் எடுக்குது, ஆனா தண்ணி குடிக்கவே தோணல. நடக்கதாண்டா செய்யறேன், ஆனா அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. உடம்பெல்லாம் வலிக்குதுடா, ஆனா தூக்கம் வரல. டேய் உள்ள ஏதோ பரட்டிக்கிட்டே இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. மசக்கையா இருக்கும். இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலடா. சொல்லி பாருங்கண்ணே. எனக்கு அவளை தெரியும். அடடா, அவளை மட்டும்தான் தெரியும். பிரமாதண்ணே, கவிதைண்ணே. இதுவா? பின்ன அப்படியே அருவி மாதிரி கொட்டுது என்ன? ஏன்டா கொட்டாது? டே மாணிக்கம், அந்த உண்டியல் பையன் நாளைக்கு உனக்கு மட்டை போடுற பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு தொகுதியை நசுக்கி விட்டுடா. நம்ம 2 பேரையும் பணியில நிக்க வச்சுட்டு அவனுக்கு கொட்டைக்குள்ள கூத்தடிக்கிறாங்கடா. அப்புறம் என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்குடா. சொல்லிக்கிட்டே இருக்கண்ணே. ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணமும் நடக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அட்டம் பண்ணல. எந்த நேரத்தில் எங்க அப்பா. ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு ஊர்க்கார பயலுக்கு சொல்றாங்களே, திட்டு திப்புன்னு இந்த மலைச்சரிவுல இருந்து அவன் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் வெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டம் எடுத்தீங்களடா, அதே ஓட்டம் எடுத்து அண்ணனை காப்பாற்றணும்டா. இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாத்துனே, ராத்திரி பூரா கவிதை கேட்டு கலைச்சி போய் இப்போ கண்ணை மூடுறேன். யானை மேல நல்லா தூங்கிட்டு வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது. நான் தூங்கினா நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அதை டைவர்ஸில் நாட முடியும். இன்று அதிகாலை குமுளி அருகே 2 கும்கி யானைகள் கட்டப்பட்டிருந்தன. இதை நோட்டமிட்ட காட்டு யானைகள் திடீரென கும்கி யானைகளை தாக்கத் தொடங்கின. 2 மணி நேரம் நடந்த சண்டையில் ஒரு கும்கி யானை குத்தி கொல்லப்பட்டது. வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். தொடர்வது விளை. என்னையா ரேடியோ போட்டேன், செய்தி கேட்டியா? கும்ளி பாடல 5 காட்டு யானை இறங்கி 2 கும்கி யானை குத்தி கொண்டுச்சா மாப்ள. நம்மளுக்கு கோமாளி யானை பார்டர்ல தான் இருக்கும். பேசாம எஸ் ஆயிரலாம் மாப்ள. ஐயோ விடிய. நேத்து அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து சும்மா 5 காட்டு யானையை பிடிச்சு அப்படியே கரன்னு சுத்தி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்னு வீசணும் போலியே இருக்கியா? 5 காட்டு யானை கரன்னு. மாப்ள என்னாச்சுடா உனக்கு? என்னென்னமோ ஆகுதியா.
புதுசா பிறந்த மாதிரியே இருக்கு எனக்கு. நம்ம இன்னும் ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத, ஏமாந்து போயிடுவேன். இங்க பாரு, காலம் நிறுத்திக்க. கருத்து பேசிட்டு இருந்த கடுப்பாயிருவாமா. போய் யானை குள்பாடு கூட்டி போயா. இவனை எழுப்பி மட்டையை வெட்டிட்டு வர சொல்லு. மாப்பிள்ள வழியில கொம்பை வந்துட்டா அந்த அடிச்சு மல்லு கடியா போயா. மல்லு கட்டுறா, கொம்பனை கொத்தி கொட்டால உருவுறா. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? மாப்பிள்ள நான் சொல்லி நீ கேட்கல இல்ல, இவனுக்கு ஊருக்குள்ள சொல்ல போறானுங்க. 1 2 3 சொல்லாமலே ஓட போறோம். ஐயா, நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு தெரியுது. குமிழியில இறங்கின யானை இங்க ஏன் இறங்கல தானே? கொம்ப இங்க இறங்கி இருந்தா செவுள்ளே அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கே ஊருக்கு போயிருப்பீங்க தானே? நானு செவில்ல போங்க. மாப்பிள்ளை, நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கப்போ. நானே செவுட்டுல அடிப்பேனா. நீ 5 யானை இல்ல 50 காட்டு யானையா வந்தாலும் சும்மா கரகரன்னு சுத்தி விட்டு அடிப்பேன். ஐயா, ஏன் குறைச்சு சொல்றீங்க? தம்பிக்கு நீங்க தானே எல்லா வித்தையும் கத்து கொடுத்துருப்பீங்க. 50 என்ன 50, 100 யானை வந்தாலும் நொறுக்கி தள்ளிட மாட்டாரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? அவன் என்னடா நான் காதல் மயக்கத்துல பெணாத்துறான். இவங்க என்னடா நான் ராத்திரி அடிச்ச போத மயக்கத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் என்ன நடக்க போகுதோ? இதுக்குதான்டா நாங்க வெளியூர்காரர் ஊருக்குள்ள சேர்க்கறதே இல்ல. என்ன தம்பி ஆளா இருக்கிறீங்க? ஏன் தம்பி வெளியூர்ல இருந்து வெள்ளை கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து சாயத்தை தடவி நாட்டு கோழி முட்டைன்னு 6 மாசமா ஊரே ஏமாத்திருக்காயா. நீங்க போங்க. தம்பி கோழி முட்டைக்கு போய் கொலை பண்ணலாமா? கொலைக்காரனை கூட நாங்க மன்னிச்சிருவையா. இந்த மாதிரி நம்பிக்கை துறைக்கு நாங்க மன்னிக்கவே மாட்டேயா. தம்பி வேணாம் தம்பி, எனக்காக ஒரு முறை விட்டுருங்க. என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்னையா இவனுக்காக போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? டேய், ஐயா சொல்லிட்டாரேன்னு உன்னை விடுறேன். எழுந்து ஓரா. உன்னை ஊரு பக்கமே பார்க்க கூடாது. மன்னிச்சிருங்க ஐயா. எதுக்கு தம்பி? முதல் நாளே உங்களுக்கு போலியா முட்டையை வச்சிட்டோம். இனி அப்படி நடக்காது. அதனால ஐயா மாணிக்கம், சொல்லுங்க. 4 வருஷம் ஆனாலும் மாறாதுற அண்ணன் சீரியஸ் ஆகத்தாண்டி போகுது. உங்களுக்கு வாழ்க்கையோட தார்பாயே புரியலண்ணே. தார்பாயா? என்னண்ணே அது வாழ்க்கையோட தாத்பரியம். என்ன தத்ரமா விடுங்கண்ணே. தர்த்தரமா? டேய் டேய், நல்லா இருக்கா? டேய் டேய் பாருங்க, முட்டு போ, முன்னாடி போ. பாருங்க பாருங்க. டேய் நல்லா இருக்குண்ணே. வலினா சொல்லுப்போமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. மாணிக்கம் கூட சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? முட்டை பழகிட்டானா? எப்படி புழுகுறான் பாத்தியா? ஆனா தோரணையை பாரு, மகாராஜான்னு நினைப்பு. அவர் ராஜா மாதிரி தான் இருக்காங்க. ராஜா மாதிரி தான். ராஜா சமஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்காரு. டேய், 3 வயசுல மூக்க ஒடிக்கிட்டு மூத்திர அடிக்க முடியாம மாமா காலை பிடிச்சி கதறுவான். நான் தான் அவன் மூக்கையும் சிந்தி விட்டு மூத்திர அடிக்கவும் கத்து கொடுத்தேன். மாப்பிள்ள நான் தான் தெரியாம தட்டி விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி மாறி பேசுறீங்க. மாறல நான் நாரிடுவோம். புரியலையே. டேய், சென்ட்ரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக்கடா. இன்னைக்கு நாட்டுல அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்து ஐநோசபை வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்றிப்பிளே தான் பண்றாங்க. இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறிய? ஆமா, தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டானே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல? டேய் டேய், என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறிய? கொத்தல்லிடா. எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? போகமாட்டான். குடுமா. இந்த மாணிக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஐயா, அவன் எங்க பயிற்சி எடுக்கிறான்? உன் பொண்ணை கிளப்பி கொண்டு போறதுக்கு முயற்சியில எடுக்கிறான். மாணிக்கத்தையும் மனசுல வச்சுக்கணும்ல. மனசெல்லாம் உன் மக கொண்டு போய் ரொம்ப நாளாச்சியா. ஐயோ ஆதிக்காடு, எதுக்கு தம் கட்டி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவன் தான் காதல்ல காதடிச்சு போய் நிக்கிறானே. சரிதானே?
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. போன வருஷம் இன்னாராம் ஊரே கண்ணு முழிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு விடிய விடிய காவா காத்துட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் ஒத்த ஆள் கண்ணு முழிச்சு இந்த ஊரே தூங்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னே தெரியலையா? உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒன்று சேர்ந்து கலட்டி விளையாடும். ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமாக இருக்கீங்க. தேனு தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துகிட்டு வருவாயா? கூழு கூழு. நான் வேற ஏதாவது கேட்ட போகிறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமாக கேளுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் நல்லா இருப்போம்யா. மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா? இல்லைங்கய்யா, சாப்பிட என்னன்னு சொல்லிட்டேன். அளவா பேசணும்னு ஐயா இவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காரு. வளவாலும் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இலவட்டம் போராத்தியம் ஐயாட்ட 1 மணி நேரம் பாடம் கற்று அனுப்புவோம். வாடா வரேங்கய்யா. ஐயா வரையா. இங்க பாடுறா, கொம்பனை எப்படி முட்டியே கொள்றதுன்னு என்னமா பயிற்சி எடுக்கிறாரு. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம். வா போங்கடா. இறைவா, என் மாப்பிள்ள மண்டைக்குள்ள இருக்கிற காதல் படத்தை அழியில பருவம் அழிச்சு விட்றியா? மாப்பிள்ள முழுசாவே மென்டல் ஆயிட்டானடா. எதுக்கு அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் சொல்றீங்க? டேய் அண்ணே என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. சரி ஊருக்குள்ள போய் ஒரு எருமாடை பிடிச்சிட்டு வா போ. ஓகேண்ணே, நான் பிடிச்சிடுறேன். எருமை மேய்க்க விட்டுருவாங்களோ? யானையோட வேலை செய்யறதுன்னு அக்ரிமெண்ட். ஏன்னா எருமாடெல்லாம் பிடிச்சிட்டு சொல்றாரு. நிறுத்துறா. எருமையா அது? காட்டியானடா. இது காட்டு யானையா? ஆமா, கொம்பனுக்கு டூப்பான். மாப்பிள்ள தான் சொன்னான். இதை கொண்டு போய் மாணிக்கத்துக்கு முன்னால் நிறுத்தினா மாணிக்கத்து மேலே மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இதை மோத விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மாணிக்கத்தை கும்கியா மாற்றிட்டு வரான். மாணிக்கத்துக்கு பயந்து இது காட்டுக்குள்ளே ஓடிடுமா? ஆமாண்ணே, யானைக்கு பயந்து எருமை ஓடதான் செய்யும். மாப்பிள்ள, உண்டியல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சொல்ற உண்டியல்? கொம்பனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. டைம் பாஸுக்கு பிறந்தவனே மாறி மாறி பேசுற டெக்னாலஜி எங்கிட்டே காட்டுறியா? அந்த மரத்துல கேட்டு. சரிண்ணே. டேய் மாணிக்க போடா. வார்கே வார்கே போ போ போடா. வார்கே வார்கே போடா. வார்கே போடா. போ வார்கே வார்கே போ போ போ. விட்டு விட்டு அப்படிதான் போ. அப்படிதான் விட்டு வார்கே வார்கே போ போ வார்கே. ஐயோ பத்ரா. எருமை மாடு ஜெயிச்சிருச்சு. நாம ஊருக்கு போறோம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோல எப்படா வளர்த்துக்க போறேன்? நெக்ஸ்ட் என்ன பிளானோ? முட்ரா வார்கே வார்கே முன்னாடி போ. முட்ரா. டேய் வார்கே வார்கே. அண்ணே ஒரு சின்ன டவுட். என்ன? ஏன்னா கம்பளி போத்தி குனிஞ்சிருக்கீங்க? யானையோட பார்வைக்கு கம்பளி போட்டு குனிஞ்சு நின்னா நான் யானைக்குட்டி மாதிரியே தெரிவானா? ஓஹோ, அப்ப இன்னும் குனிஞ்சா அன்றே கிழிஞ்சிரும். ஊர்க்கரையவனாவது வரானான்னு போய் பாடுறா. ஐயோ, கல்யாணம், காது குத்து, திருவிழா, கும்பாபிஷேகம் கூட்டிட்டு தெரிஞ்ச யானை திடீர்னு கும்கியா மாத்தணும்னா எப்படி மாறும்? அது கும்கியா மாறுதோ இல்லையோ, நான் கூணனா மாறிடுவ போல இருக்கே. வார்கே வார்கே முட்டை. டேய் 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 போடா. டேய் டேய் அடிடா போற. டேய் அம்மா, அது நகராதடா. போ மாணிக்கோ முன்னாடி போ. போ போ. அப்படிதான் முட்டு முட்டு முட்டு. வார்கே 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 மாணிக்கோ. ஐயோ, காதல் கண்ணத்தான் மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி குனிய வச்சு கம்பளி எல்லாமா போடும். அம்மா அண்ணே யாருமே வரலண்ணே. ஐயோ, கொல்லையில போற பயிலுக்கு எவனாவது கொல்லைக்கு போறதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிமிந்துக்கலாம், சுவாசம் வாங்கிக்கலாம்னா முடியலையே. சிரிப்பா வந்து குனிஞ்சு நின்று பாரு, பிதிங்கிரும்.
முன்னாடி போடா, முன்னாடி போ. மாணிக்கம், மாணிக்கம், முன்னாடி போ. அதான் முடியலேன்னு சொல்லுதடா, விட்டுடா. வாயில்லாத ஜீவன்களை வறுத்து எடுக்கிறேடா. பகலெல்லாம் குனிய வச்சிடறானுங்க, ராத்திரி ஆனா மேலே ஏத்திடுறானுங்க. இந்த காதல்ன்ற கருமத்தை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில சிக்குனா அவனை களிய அடிச்சிருவானா. சரி, கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ணே அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம் அண்ணே. மிட் நைட்ல என்ன சந்தேகம்? என்னப்பா? காதல் தப்பாண்ணே? அவன் ஒருத்தன் லவ் பண்றதுக்கே நான் ஊருக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறுப்பே தெரியா? காதல் தப்பானே.